எத்தன பேர் நீங்க அந்த இத விலாவாரியா சொல்றீங்க? நீங்க இடையில வந்து கட்டுனா உங்களுக்கு இவ்வளோ காசு உங்களுக்கு இருக்கும். 1 மாசம் உங்களுக்கு இவ்வளோ வட்டி எடுப்போம். 2ஆம் மாசம் இவ்வளோ வட்டி எடுப்போம். 3ஆம் மாசம் இவ்வளோ வட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லி, அ எத்தன இது சொல்லியிருக்கீங்க? அசல் இவ்வளோதான் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்களா? நாங்க கட்டுற அமௌண்ட் டியூ பணம் ஒரு ரூ. 5000 கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ரூ. 5000ல நீங்க ரூ. 500 அசல்ல கழிச்சுட்டு ரூ. 4500 வட்டி எடுக்குறீங்களே! உங்களுக்கு நியாயமா இல்லையா? அந்த கையெழுத்து. எத்தன பேத்துக்கு நல்லா படிச்சு கிடிச்சு அத யோசிச்சு கையெழுத்து போட்டிருப்பீங்க. இந்த சம்பவம் எனக்கே நடந்திருக்கு. குடுக்குறேன் நீங்க பாருங்க. நீங்க கட்டிட்டு இருக்க ஒவ்வொரு அமௌண்டுமே டியூ அமௌண்ட். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட அசல் அமௌண்ட்லருந்து எடுக்கவே மாட்டாங்க. அசல் அமௌண்ட்ட அவ்வளோ சீக்கிரம் கழிக்கவே மாட்டாங்க. நீங்க கட்டுறது ஃபுல்லாமே வட்டி பணம். ஹாய் ஹலோ மக்களே! வணக்கம். இது உங்கள் வேங்கை தமிழ். நம்ம எல்லா பேருமே லோனுன்னு ஒரு விஷயத்துல எல்லாருமே போய் விழுந்திருப்போம். கண்டிப்பா வீடு கட்டுறதுக்கு லோனு, அதே மாரி நமக்கு வேற ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறதுக்கு லோனு, வண்டி லோனு, இல்ல வட்டிக்கு வாங்குறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல நம்ம போயி நெறைய இடத்துல போய் லாக் ஆயிருப்போம். அத கட்டுறதுக்கு படாதபாடு பட்டுருப்போம். இப்ப அதெல்லாம் காட்டிலும் இப்ப புதுசா இன்னொரு விஷயம் நெறைய வளர்ந்து வருது. அது என்ன அப்படின்னு சொன்னா, பிரைவேட் லோன்ஸ். இந்த பிரைவேட் காரங்கலாம் மொத்தமா சேர்ந்து குழு லோன், மகளிர் குழு லோன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டார்கெட் பண்றது என்னன்னா, குடும்பத்தில இருக்க அந்த லேடீஸ். இந்த லேடீஸ் எல்லா பேத்தையும் ஈஸியா நம்ம வந்து மைண்ட் வாஷ் பண்ணி, டார்கெட் பண்ணி நம்மளால சம்பாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு 10 பேத்த நீங்களா ரெடி பண்ணிட்டு, வாங்க நாங்களே உங்களுக்கு லோன் போட்டு தர்றோம். அதுக்கு ஒரு தனியா ஒரு ஆபீஸு. அதுல ஒரு 10 பேர் ஒர்க்கர்ஸு. அவங்களோட ஒரு மாசத்துக்கு இத்தன லோன் நீங்க போட்டு குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தனியா இன்சென்டிவ். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் இருக்கிற எல்லா குடும்பத்து லேடீஸையும் ஒவ்வொரு கிராமம் தான். அதிகமா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கிராமத்துல தான் போவாய்ங்க. இந்த கிராமத்துல வந்து என்ன பண்றாய்ங்க அப்படின்னு சொன்னா, லோன் 10 பேர் சேருங்க. ஒரு ஆள் 2 தடவ லோன் தர முடியாது. குறைஞ்சது 5 பேராச்சும் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு தலைவி, அதுக்கு ஒரு துணை தலைவி. ஏன் அப்படின்னா, பொறுப்ப அவிங்கள்ட்டயே விட்டுருவாய்ங்க. இத்தன மாசம் நீங்க கட்டல, யாராச்சும் ஒரு ஆள் கட்டல அப்படின்னா கூட, நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி. அந்த லோன் வாங்க வரவங்களும், அந்த காச கலெக்ட் பண்ணி வரவங்களும், அவிங்களே டேரக்ட்டா அந்த தலைவியோட வீட்லயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த லேடீஸ பொறுத்தளவு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தலைவி நம்ம பெரிய ஒரு பதவி. அப்ப இத்தன பேத்துக்கு நம்ம தான் லீடரு அப்படின்ற மாரி அவங்க நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இவிங்க ஒரு விஷயத்த யாருக்கும் யோசிக்காத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காய்ங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 80,000 லோன் தராய்ங்க. மாசம் ஒரு ரூ. 4,500 கட்ட வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க ஒரு 10 மாசம் கட்டியிருப்பீங்க. 10 மாசம் கழிச்சு நீங்க என்ன பண்றீங்க, அந்த லோன நம்ம குளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போவீங்க. ஆனா 10 மாசம் கழிச்சு கட்டிட்டு, அப்ப நீங்க கணக்கு போடுவாங்க ரூ. 45,000 நம்ம கட்டியிருக்கோம். ஓகே. நம்ம போய் இப்ப மீதி ரூ. 45,000 இருக்கும். வட்டி என்ன மிஞ்சி போனா ஒரு ரூ. 5 ரூ. 10 சேர்த்து வரும். மிஞ்சி போனா ஒரு ரூ. 50,000 ரூ. 55,000 முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போவீங்க. ஆனா அங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வச்சிருக்காய்ங்க. நீங்க மாசம் மாசம் ரூ. 4,500 4,500 கட்டுவீங்க. இந்த ரூ. 4,500ல அவிங்க உங்களோட அசல்ல கழிக்கிறது ரூ. 500 இல்லாட்டி ரூ. 1000. மீதி இருக்கிற நீங்க கட்டுறதுல 75% உங்களோட டியூ பணம் அவங்களோட வட்டி காசு. அப்படி நீங்க 10 மாசம் கழிச்சு போய் பார்க்கிறப்ப, உங்களுக்கு மீதி அந்த ரூ. 80,000ல உங்களுக்கு வந்து ரூ. 30,000 இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரூ. 60,000 65,000 அப்படி இருக்கும். அப்ப நீங்க உங்களால அது நீங்க கேட்டாலும், நீங்க வந்து உங்களுக்கு நாங்க குடுத்துருக்கோம். அட்டையில குடுத்துருக்கோம். நீங்க பாருங்க. நீங்க கட்டிட்டு இருக்க ஒவ்வொரு அமௌண்டுமே டியூ அமௌண்ட். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அசல் அமௌண்ட்லருந்து எடுக்கவே மாட்டாங்க. அசல் அமௌண்ட்ட அவ்வளவு சீக்கிரம் கழிக்கவே மாட்டாங்க. நீங்க கட்டுறது ஃபுல்லாமே வட்டி பணம். இடையில அவைங்க யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. இடையில நீங்க எப்போ போய் நீங்க குளோஸ் பண்ற மாரி இருந்தாலும், உங்க அசல் பணத்த தான் நீங்க கட்டி குளோஸ் பண்ற மாரி இருக்கும். அப்ப நீங்க கட்டுறது மாசம் நமக்கு இத்தன மாசம் கட்டுற மாரி இருக்கு, இவ்வளோ கட்டுற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, அவைங்களா ஒரு சில ரூல்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டு, இதே நீங்க இடையில போயி இப்ப உங்களுக்கு அசல் ஒரு இத்தன மாசம் கட்டியிருப்பீங்க. ஒரு 10 மாசம் கட்டியிருப்பீங்க. மீதி உங்களுக்கு ஒரு ரூ. 50,000 இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த ரூ. 50,000ல போயி நான் அசல்ல வந்து ஒரு ரூ. 20,000 நான் கட்டிர்றேன். மீதி இதுக்கு எனக்கு வட்டி கம்மியாகும்ல. எனக்கு அது டியூ கம்மியாகும்.
அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. ஒத்துக்க மாட்டாய்ங்க. ஒத்துக்காம என்ன பண்ணுவாய்ங்க தெரியுங்களா? ஒண்ணு கட்டுனா ஃபுல்லா கட்டி குளோஸ் பண்ணி விடுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த 20,000 குடுக்குறீங்களா? உங்களுக்கு இத்தன மாசம் டியூ அமௌண்ட் நாங்க எடுத்துக்கிறோம். அப்படி நீங்க பாதியா உங்க அசல்லாம் கழிச்சுக்கலாம். உங்களுக்கு இது பண்ண முடியாது. ஏன் ஏன் அத நாங்க கட்டி இது பண்ணாலும் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்படி நாங்க எடுத்துக்கவே மாட்டோம். நீங்க இந்தந்த மாசம், இத்தன மாசத்துக்கு நீங்க இவ்வளவுதான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்களுக்கு கையெழுத்து போட்டு குடுத்துருக்கீங்க. அப்படின்னு சொல்லி சொல்லுவாய்ங்க. அந்த கையெழுத்து எத்தன பேத்துக்கு நல்லா படிச்சு, கிடிச்சு அத யோசிச்சு கையெழுத்து போட்டிருப்பீங்க. இந்த சம்பவம் எனக்கே நடந்திருக்கு. அதனால தான் நானே உங்கள்ட்ட சொல்றேன். சரிங்களா? நெறைய பேர் தெரியாம போய் தேவையில்லாம அந்த லோன் வாங்கி படாத பாடு படுறோம். சரிங்களா? இந்த வீட்டு லோன்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்கலாம் ரொம்ப பாவம். வருஷ கணக்குல கட்டுவாங்க. வருஷ கணக்குல கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. மாசம் இவ்வளோ, மாசம் இவ்வளோ அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த லோனுக்கு கூட ஒரு சில பெனிஃபிட் இருக்கு. எப்டின்னா, நீங்க இடையிலேயே நீங்க போய் வந்து உங்களோட அசல் அமௌண்ட்ல வந்து பாதிய கொஞ்சம் கட்டிக்கலாம். அப்போ உங்களுக்கு வட்டி கம்மியாகும் அப்டின்னு சொல்லி. இதே இந்த வண்டி டியூலாம் பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க இத்தன மாசம் டியூ போட்டிருக்கீங்க அப்டின்னு சொன்னா, 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு டைம். அந்த 3 மாசத்துக்கு மேல நீங்க எப்ப போயி, நீங்க பாதியா கட்டினாலும் சரி, இல்ல ஃபுல்லா குளோஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு மொத்த அமௌண்ட்ட நீங்க கட்டி தான் ஆகணும். ஏன்னா கேட்டா அதெல்லாம் ரூல்ஸாம். வட்டிக்கு விடுறவன் எப்புட்ருக்கான்? ம். கழுத்துல செயினு, ம். நல்ல ஒரு புல்லட் பைக்கு, அப்படியே ஹாயா வந்துட்டு காயா போவாய்ங்க. அவைங்க ஒரு ஒரு சைடு இருந்தாலும், இந்த குழு லோன், மகளிர் குழு லோன், கவர்மெண்ட்லயே நமக்கு லோன் தராங்க. நெறைய லோன் தராங்க. சரிங்களா? ஆனா அது நமக்கு ஈஸியா கிடைக்குதா? இல்ல. ஆனா இந்த பிரைவேட் லோன்ங்க ஈஸியா கிடைக்குது. அவங்களே வந்து நமக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம எத்தன பேர் இருக்கோம்ன்னு பார்த்து நமக்கு அவங்களே ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் வாங்கி எழுதிடுறாங்க. எழுதிட்டு அவங்களே நமக்கு அடுத்து போயிட்டு உங்களுக்கு ஆபீசர் வருவாரு, மேனேஜர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அனுப்பிச்சுருவாரு. அந்த மேனேஜர் வந்து என்ன பண்றாரு? அதுக்கு மேல வீட்டு சொந்த வீடா, வாடகை வீடான்னு பார்த்துட்டு கீச்சுட்டு போயிட்டு அவங்களுக்கு லோன் தராங்க. சரி எங்க காசு தான்டா புடுங்குறீங்க. அதுக்கு எதுக்குடா எவ்வளவு ப்ராக்மெட்டிக்ஸ்? ம். இதுல இடையில ஒரு ஆள் நம்ம கட்ட முடியல அப்படின்னு சொன்னா கூட, அந்த மீதி இருக்க லேடீஸ்லாம் சேர்ந்துட்டு, அந்த பொம்பளைங்கலாம் சேர்ந்துட்டு என்னென்ன பேச்சு பேசுவாங்க. ஏன்னா, ஆமா நீ கட்டலாட்டி நீ கட்டு. இல்லையா நான் கேஸ் குடுப்பேன். வக்கீல் நோட்டீஸ் குடுப்பேன். வக்கீல வச்சு உங்க மேல கேஸ் போடுவேன். உங்களுக்கு கை மார்க் வச்சு விட்டுருவேன். கை மார்க்கு ஆமா கை மார்க்ன்னு தான் சொல்லுவாங்க. ம். அந்த மாரி வச்சு விட்டோம்னா நீ எங்கேயுமே லோன் வாங்க முடியாது. இதுக்கெல்லாம் பயந்துட்டு இந்த லேடீஸ் என்ன பண்றாங்க, இதே படிச்ச நல்லா படிச்சு ஒரு போஸ்ட்ல இருக்கிறன்ற மாரி ஆளுகளுக்கெல்லாம் போயி, இவங்க இந்த மாரிலாம் பேச முடியுமா? ம். பேச முடியுமா? முடியாது. ஏன்னா, அவிங்க வந்து அவங்க கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது. அதே மாரி அதுல இருக்கிறவங்க அந்த இதுல வேலை பார்க்கிறவங்க எல்லா பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஓனர்ஸ் கிடையாது. யாருமே ஓனர் கிடையாது. அவிங்க எல்லாருமே லேபர். ஓனர் வேற எங்கேயோ உட்காந்துட்டு நம்ம ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ரூ. 80,000 குடுத்துட்டு அவன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 25,000 ரூ. 30,000 பக்கத்துல வட்டி காசு எடுக்குறான். ஒரு ஆளுக்கு. இப்போ உங்க குரூப்லயே பாருங்க ஒரு 10 பேர் இருப்பீங்க. இந்த 10 பேத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 30,000ன்னா 10 பேத்துக்கு எவ்வளோங்க ஆயிப்போச்சு? ம். ரூ. 3,00,000 அப்படி ஒரு ஒரு ஊர மட்டும் கணக்கெடுத்து பாருங்க. எத்தன பேர் லோன் வாங்கியிருப்பாங்க? எத்தன பேர் மாசம் வட்டி காசா அவனுக்கு எவ்வளோ காசு நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க? மாசம் மாசம் எவ்வளோ காசு குடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. நல்லா சம்பாதிக்கிறாய்ங்க. நல்லா சம்பாரிச்சுட்டு, கடைசில இடையில நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன ஒரு பணம் கட்ட முடியல, ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தா கூட, கடைசில நம்மள கொண்டு போய் ஸ்டேஷன் வரை இழுத்து உட்கார வச்சு, நம்மள அசிங்கப்படுத்தி, நம்ம ஊர்க்கார பொம்பளையிலே நம்மள பேச விட்டு, "இந்தா அவன்லாம் லோன் வாங்குனா, கட்ட மாட்றா, வைக்க மாட்றா" அப்படின்னு சொல்லி பேச வச்சு, இதுல ஒரு சில பேரு பில்லுலாம் தர்றதில்ல. ம். பில்லுலாம் தர்றது கிடையாது அவங்க. நெறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுல அந்த லோன் வாங்கி தருவாங்க தெரியுமா? அந்த பொம்பளைங்க. அதுக்கு மேல. அவங்களுக்கு ஒரு கமிஷன். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு கமிஷன். அது இல்லாம அந்த லோனு குடுக்கான் தெரியுமா? அந்த மேனேஜரா?
நமக்கு வந்து கலெக்ட் பண்ணி அந்த லோன் எழுதி வாங்கிடுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு கமிஷன். இதெல்லாம் காட்டிலும் டாக்குமெண்ட் சார்ஜ். ஏன்டா கருமம் பிடிச்சவனே, இவ்வளவு வட்டி வாங்குறீல எங்கள்ட்ட. ஒரு டாக்குமெண்ட் சார்ஜ் கூட நீ எடுக்க முடியாதா? அப்படி என்னடா நீ டாக்குமெண்ட்ல என்ன நீ இது பண்ண வைக்கிற? என்ன ஒரு 10 A4 ஷீட்ல கையெழுத்து வாங்குற, அது பிரிண்ட் எடுக்க போற. அதுக்கேக்கு உனக்கு 1000, 2000 டாக்குமெண்ட் சார்ஜ். ம்? எங்க போனாலும் ஒரு டாக்குமெண்ட் சார்ஜ். நாங்க அந்த அதுல காசுலாம் உங்களதால கட்டுறோம். ம்? அவ்வளோ இதா கட்டுறோம்ல. இதுல இன்னொரு லோன் ஏதோ ஒரு லோன் இருக்குங்க. அவிங்க என்ன பண்றாய்ங்க அப்டின்னா, அரிசி, பருப்பு, காய்கறி, கொத்தமல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு தரோம். நீங்க இந்த கொரோனா பீரியட்ல நெனைக்கிறேன். ஆமா, அந்த டயத்துல குடுத்தாய்ங்க. வாங்குனாய்ங்க. நெறைய பேர் வாங்குனாய்ங்க. என் வீட்லயே வாங்குனாய்ங்க. சரிங்களா? அது என்னடா இது எதுக்குடா தராய்ங்க? சரி, ஓகே. ஏதோ ஒரு இது போல அவைங்கலாம் இது பண்ணுவாய்ங்க போல அப்டின்னு சொல்லி பார்த்தா, கடைசில என்ன பண்ணாய்ங்க தெரியுமா? அத ஃபுல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம கட்டுற பணத்துல ஏத்திட்டாய்ங்க. கேட்டா, உங்களுக்கு அரிசி குடுத்தோம்ல, பருப்பு குடுத்தோம்ல. அ அப்ப நீங்க அதோட இந்த காசு உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. அதனால நீங்க இதெல்லாம் கட்டி தான் ஆகணும். இது என்னடா வம்பா இருக்கு? ம். மாசம் மாசம் வம்பாடு பட்டு உழைச்சு நாயா பேயா அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குற ஒவ்வொரு காசையும் கொண்டு போய் ஒவ்வொருத்தனும் நல்லா இருக்கணும். அவன் பரம்பரையே நல்லா இருக்கணும். அவன் பிள்ளை குட்டிலாம் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காண்டி நம்ம சம்பாரிச்சு குடுக்குறோம் பார்த்தீங்களா? நம்மள மாரி முட்டாள் வேற எவனுமே இருக்க மாட்டான். இது தெரியாம நெறைய பேரு நெறைய லக்கம் போய் கடன வாங்கிட்டு கட்ட முடியாம படாதபாடு எத்தன பேர் செத்துருக்காய்ங்க. தூக்கு போட்டு எத்தன பேர் செத்துருக்காய்ங்க. மருந்த குடிச்சு எத்தன ஃபேமிலி செத்துருக்கு. யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஒரு சைடு பார்த்தா தனியார் ஸ்கூலு, அவிங்க ஊருப்பட்ட காச வாங்குறாய்ங்க. இன்னொரு சைடு பார்த்தா இந்த லோனு. ம். இன்னொரு சைடு பார்த்தா கவர்மெண்ட். எல்லா பேருமே நம்மள மாரி சாமானிய மக்கள புடிச்சு என்னென்ன பாடுபடுத்துறாய்ங்க. ம். எல்லா பக்கமும் காசு, 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 காசு. இவிங்களுக்கு அப்படி எவ்வளவு காசு தான் நம்மளும் குடுக்கறது? உழைச்சு, 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 உழைச்சு. ம். குடுங்க. லோன் குடுங்க. வேணாம்னு சொல்லல. கம்மி பண்ணி குடுங்கடா. மக்கள ஏமாத்தி பொழச்சு அப்படி என்னடா பொழைப்பு பொழைக்க போறீங்க? அப்படி அந்த காச வச்சு திங்கிறீங்களே, அந்த ரத்தத்துல உங்களுக்கு என்னடா இருக்க போகுது? அந்த சத்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பாவமா தெரியல? பாவமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? பாவத்த சேர்க்கிறீங்கடா டேய்! பாவத்த சேர்க்கிறீங்க. ஊருப்பட்ட பாவத்த சேர்க்கிறீங்க. அதனால ரொம்ப அனுபவிப்பீங்க. ஒரு நாள்ல ஒரு நாளு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இந்த மாரி நார்மலா ஒரு சில மக்களோட காசு, பணம் அவங்களோட வாழ்க்கையில விளையாடாதீங்க. அவிங்க அப்படி அப்படியே உழைச்சு, 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 உழைச்சு ஒவ்வொரு வேலையும் பார்த்து நைட்டும் பகலுமா உழைச்சு கொண்டு வந்து அந்த காச கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அசிங்கம். அந்த அசிங்கம்ன்னு ஒரு விஷயத்த அவிங்க எவ்வளோ எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா யோசிக்கிறாங்க தெரியுங்களா? ம். அப்படி அவிங்க சம்பாதிக்கிற காசு ஒவ்வொருத்தனையும் தன்ன தான் தின்னும் திங்காமயும் உங்கள்ட்ட கொண்டு வந்து வட்டி காசா குடுக்குறாங்க. ம். ரூல்ஸ் என்னடா ரூல்ஸ்? உங்கள பொறுத்தவரை அப்படி என்ன ரூல்ஸ் இருக்கு? இதெல்லாம் கேட்டு தான் நீங்க கையெழுத்து போட்டீங்க. இதெல்லாம் பார்த்து தான் கையெழுத்து போட்டீங்க. எத்தன பக்கத்து நீங்க கையெழுத்து வாங்குறீங்க? எத்தன பேர் அப்ப லோன்ல வந்து இந்த மீட்டிங்ன்னு ஒரு விஷயம் வைக்கிறீங்கல்ல. எத்தன பேர் நீங்க அந்த இத விலாவாரியா சொல்றீங்க? நீங்க இடையில வந்து கட்டுனா உங்களுக்கு இவ்வளோ காசு உங்களுக்கு இருக்கும். 1 மாசம் உங்களுக்கு இவ்வளோ வட்டி எடுப்போம். 2ஆம் மாசம் இவ்வளோ வட்டி எடுப்போம். 3ஆம் மாசம் இவ்வளோ வட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லி. அ எத்தன இது சொல்லியிருக்கீங்க? அசல் இவ்வளோதான் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்களா? நாங்க கட்டுற அமௌண்ட் டியூ பணம் ஒரு ரூ. 5000 கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ரூ. 5000ல நீங்க ரூ. 500 அசல்ல கழிச்சுட்டு ரூ. 4500 வட்டியா எடுக்குறீங்களே! உங்களுக்கு நியாயமா இல்லையா? இந்த வீடியோ பார்க்குற நெறைய பேர் யோசிக்கலாம். இவன் என்னடா எதேட்டி முடிக்காதவன பேசிட்டு இருக்கானே! அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆனா, இதான் உண்ம. இப்படித்தான் நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த மாரி விஷயங்கள் இந்த மாரி லோன் ஒரு விஷயம் வாங்காம, அவைங்களுக்கு கட்டுற அந்த 2 வருஷம் பணத்த நீங்க சேர்த்து வச்சு பாருங்க. அந்த 2 வருஷம் கழிச்சு நீங்க நெனைக்கிறத வாங்கலாம். ஓகேங்களா? ஓகே. வணக்கம்.